ஆப்போ நிறுவனம் ஆப்போ R15 அண்ட் R15 ட்ரீம் மிரர் அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். Back from the dead. ரீசெண்டாக கூட பார்த்த மாதிரி Asus ZenFone 5Zல இருக்கிற மாதிரியே இந்த ஃபோன்லேயே நாச்சோட சப்போர்ட்டோடு வருது. ஸோ முதல்ல இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ முதல்ல ஆப்போ R15 அண்ட் R15 ட்ரீம் மிரர் ரெண்டுக்குமே காமனான 6.28 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080x2280 பிக்சல்ஸ். இதோட PPI பொறுத்தவரையும் 401 PPI இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 5ஓட சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ R15 அண்ட் R15 ட்ரீம் மிரரில் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். முதல்ல ஹார்ட்வேர்லேருந்து பார்க்கலாம். ஹார்ட்வேரில் வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு R15 ரெகுலர் மாடலில் MediaTek Helio P60 ஆக்டா-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A73 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A53 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் Mali G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்போ R15 ட்ரீம் மிரர் எடிஷனில் Qualcomm Snapdragon 660 ஆக்டா-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz Cairo 260லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Cairo 260லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் R15 ட்ரீம் மிரர் கொஞ்சம் பெருசாக தெரியுது. அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டர்னலை பற்றி பார்க்கும்போது R15 அண்ட் R15 ட்ரீம் மிரர் ரெண்டுக்குமே 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 254GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபோன்லேயுமே நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேமரா பற்றி பார்க்கும்போது நமக்கு R15 கேமரா முதல்ல பார்க்கலாம். R15ல் வந்து நமக்கு ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 மெகாபிக்சல் வித் f1.7 ஆப்பர்ச்சர், அதில் வந்து 1.22 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Sony IMX519 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமரா பொறுத்தவரையும் 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கேமராவுக்கும் LED ஃப்ளாஷ் வருது. அது மட்டும் இல்லை நமக்கு பிரைமரி கேமராவில் 4K ரெக்கார்டிங் அப் டு 30 ஃப்ரேம் per செகண்ட் சப்போர்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா பொறுத்தவரையும் நமக்கு 120 சீன்ஸ் வரையும் ரெகனைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சோனியோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லென்ஸ் டெக்னாலஜி இதில் பொருத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோட் வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸோட நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பொக்கே எஃபெக்ட்ஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக R15 ட்ரீம் மிரரை பொறுத்தவரையும் கேமராவில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் டியூவல் கேமரா தான். அதாவது 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர் அட் 1.22 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி அதே தான், ஆனால் செகண்டரியில் மாற்றம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, செகண்டரி கேமராவில் வந்து 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அட் f1.7 ஆப்பர்ச்சர் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பிரைமரி கேமரா பொறுத்தவரையும் IMX519 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் LED ஃப்ளாஷ் அப் டு 4K ரெக்கார்டிங் மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் R15ல் பார்த்த மாதிரியே 120 சீன்ஸ் ரெகனைசேஷன், சோனியோட AI, அது மட்டும் இல்லை போர்ட்ரேட் மோட் வித் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் இதுலேயுமே சப்போர்ட் ஆகும். இதேமாதிரி செல்ஃபி கேமரா அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் இருக்குது. அடுத்ததாக பேட்டரியை பொறுத்தவரையும் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, R15ல் வந்து 3450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி R15 ட்ரீம் மிரர் வெர்ஷனில் வந்து 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேட்டரியிலையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஆப்போவோட VOOC 5W 4A ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு R15 வந்து ஹாட் ரெட், ஸ்னோ ஒயிட் அண்ட் ஸ்டார் பர்பிள் மாதிரி 3 கலர்ஸில் வருது. அதுவே R15 ட்ரீம் மிரரில் வந்து ட்ரீம் ரெட் அண்ட் செராமிக் பிளாக் வெர்ஷனில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த 2 ஃபோன்லேயுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, 3.0 வெர்ஷன் கொடுக்கல. ஸோ மற்றபடி இதில் ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா, நமக்கு R15 ஃபோனில் ப்ளூடூத் 4.2 அதுமாதிரி டூயல் பேண்ட் வைஃபை மாதிரி சப்போர்ட் இருக்குது. அதுவே R15 ட்ரீம் மிரரில் ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வெர்ஷனான ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் வைஃபை இதுலேயுமே சப்போர்ட் ஆகுது. ஸோ கடைசியாக பார்க்கும்போது ப்ரைஸிங், R15ஓட விலையை பொறுத்தவரையும் $474 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்படி இது கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா $31,000 வருது. அதுவே R15 ட்ரீம் மிரரோட வெர்ஷனை பொறுத்தவரையும் $521 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்திய மதிப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக $34,000 வரும். ஸோ இந்த 2 ஃபோனுமே ஏப்ரல் 1 சேலுக்கு சைனாவுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை இதே மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.